Hi everybody, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ரிலீஸ் டேட் ஆகஸ்ட் 14. வெளியான தகவலால் கொண்டாட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ அதிரடியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த படம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஐமேக்ஸ் எல்லாம் வெளியாகுது. இந்த படம் காண்பவர்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்க போது. ஏன்னா இந்த படத்தை செதுக்குன்னு செதுக்கி இருக்காரு லோகேஷ் கனகராஜ். சன் பிக்சர் இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கூலி படத்துடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா விண்ணை முட்டி இருக்கு. இதனால சன் பிக்சர் வெரி ஹாப்பி. ஓடிடி பாத்தீங்கன்னா கடும் போட்டியில இருந்து அமேசான் கைப்பற்றிட்டாங்க. பெரும் தொகையை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுல இவ்வளோ தொகைக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். முன்னாடி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 125 கோடிக்கு மேல இது போயிருக்கோம் அப்படின்னு. இதுக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, சன் பிக்சருக்கும் இதுதான் அதிகமான தொகைக்கு போன படம் அப்படின்னு சொல்லப்படுது. அமேசான் பாத்தீங்கன்னா எந்த கண்டிஷனும் இல்லாம இந்த படத்தை வாங்கியிருக்காங்களாம். அப்போ இந்தியில எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியில மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அங்க 2000-3000 தியேட்டருக்கு மேல ரிலீஸ் ஆகும். அப்போ கல்லா கட்டுறதுக்கு வசதியா இருக்கும். சன் பிக்சர் அருமையா பிசினஸ் பண்ணுவாங்க, சொல்லவே தேவையில்ல. ஜெயிலர்ல கொஞ்சம் கோட்டை விட்டாச்சு. ஜெயிலர்ல மட்டும் அங்கே ரிலீஸ் ஆயிருந்துன்னா எப்படி பட்டையை கிளப்பி இருக்கும். 1000 கோடியெல்லாம் தூசு போல தட்டி தூக்கி இருப்பாரு தலைவர். எது எப்படியோ ஜெயிலர்ல விட்டதை கண்டிப்பா கூலியில பிடிப்பாங்க அப்படின்றது மட்டும் உண்மை. சன் பிக்சர் அதுக்கான முன்னேற்பாடுலாம் இப்போ செய்துட்டு வராங்க. இப்போ ஆகஸ்ட் 14 தலைவருடைய கூலி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் இப்போ தெருக்கி விட்டுட்டு வராங்க சமூக வலைதளங்கள்ல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மே 1 தான் அப்படின்னு புக் மை ஷோ அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். எது உண்மை அப்படின்னு தெரியல. ஒரு சமயம் தலைவரின் ரசிகர்களுக்கு இப்போ ஆகஸ்ட் 14 படக்குழு திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதை பாருங்க, தலைவரின் சொந்தங்கள் சமூக வலைதளங்கள்ல தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. அதை அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்களுக்கும் ஆகஸ்ட் 14 தான் வெளியாக அவங்களுக்கு சந்தோஷம் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இதை தான் கொண்டாடுறாங்க. மே 1 அப்படின்னு புக் மை ஷோ போட்டதை யாரும் கொண்டாடல. ஆகஸ்ட் 14 அப்படின்றத தலைவரின் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ஏன் தமிழ் சினிமா வரலாற்றுல 50 வருஷமா ஒரு நடிகர் ஹீரோவா நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியுமா அப்படி ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு பதிலா தலைவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. 50 வருஷமா ஒரு மனிதர் ஹீரோவாவும் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராவும் இருக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் தான் அவருடைய சாதனையை முறியடிச்சிட்டு இருக்காரு. தமிழ் சினிமா வரலாற்றுல அவருடைய சாதனையை இது வரைக்கும் யாருமே முறியடிச்சது கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வசூல் சக்கரவர்த்தி. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் நான் தாண்டா கிங்கு அப்படின்னு உலகம் முழுவதையும் கட்டி ஆண்டுகிட்டு வராரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இன்னைக்கு ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகி 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்னு கோலிவுட் மட்டும் இல்லைங்க, உலக சினிமா வரலாற்றுல இது மகுடம் பதிக்கும் அப்படின்னு எல்லாரும் தன் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படம் மே மாதம் 1 வந்தா நல்லா இருக்குமா, இல்ல ஆகஸ்ட் மாசம் 14 வந்தா நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்தை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. 32 இயர்ஸ் ஆஃப் எஜமான், 32 வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க தலைவரின் சொந்தங்கள். இப்போ சமூக வலைதளங்களை நீங்க போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய எஜமான் படம் ஒரு காதல் காவியம். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். 1993 வெளியானது. இப்போ பாத்தீங்கன்னா 32 வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க தலைவரின் சொந்தங்கள். இந்த படம் வந்ததும் பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு பத்திக்கிச்சு. அதாவது நிறைய திருமணங்கள் நடைபெற்றது. என்ன அப்படின்னாக்கா, பெண்கள் பாத்தீங்கன்னா வானவராயன் போல எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதும் முதல்ல ஒரு பெண் இந்த கடிதத்தை எழுதி அங்க தயாரிப்பாளருக்கு அனுப்பி வச்சாங்க. அது பாத்தீங்கன்னா அவரு பேப்பருக்கு கொடுத்து அது பெரிய அளவுல பேசப்பட்டது. அதுக்கப்புறம் எல்லா பெண்களும் பாத்தீங்கன்னா இது போல லெட்டர் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. லெட்டர் குவிந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் பாத்தீங்கன்னா பிச்சுட்டு போச்சு. இந்த படத்தை அமுக்கணுன்றதுக்காக நிறைய படங்கள் வெளியாச்சு. நம்ம கமலாண்டி படமா இருக்கட்டும், நம்ம விஜய் அண்ணன் படமா இருக்கட்டும், எல்லா படமும் வெளியிட்டாங்க. ஆனா அது எதையும் அது பொருட்படுத்தவே இல்லை. 20 திரையரங்குல முதல்ல 100 நாளுக்கு மேல ஓடிச்சு. எத்தனை திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆச்சோ அத்தனை திரையரங்குல பாத்தீங்கன்னா
50 நாளுக்கு மேல ஓடிச்சு. இதெல்லாம் வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்றாங்க. காமெடிக்கு பஞ்சமே இல்ல. செந்தில், கவுண்டமணி அவங்களோட சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலக்கியிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிகர் பட்டாளங்களே இருப்பாங்க. ஜெயக்குமார் சார் இருப்பாரு, நம்பியார் அவர்கள், மனோரமா, மீனா, நெப்போலியன் அவர்கள் உள்ளிட்ட பல நடிகர்கள். இந்த படத்தினுடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணும் முத்து முத்தா இருக்கும். நீங்க சொல்லுங்க, எஜமான் படத்தை நீங்க எத்தனை முறை பார்த்திருக்கீங்க? எஜமான் படம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.